ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, 7, 8, 6ங்கிற அதிர்ஷ்டமுள்ள அற்புதமான எண்ணை தொட்ட உனக்கு கண்டிப்பா நீ கேட்டது அனைத்தும் கிடைச்சே தீரும். தைரியமா தலை நிமிர்ந்து நில்லு. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும், உன் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தாலும் அதை உனக்காக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். என் அருள் ஆசிகளோட உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்க முயற்சி செய். என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உருவாக்கி தருவேன். நீ செய்யும் செயல்களில் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகி உன்னை நான் மேம்படுத்துவேன் என் செல்லமே. ஒரு மனிதன் என் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மாபெரும் அற்புதமான நல்ல விஷயம். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களிலும் நானே உன்னை காப்பாற்றிடுவேன். நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணியத்துக்கும் சேர்த்தே நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கூட பிறந்தவங்க இருந்து உனக்கு கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த சாயப்பா நான் உனக்காக இருப்பேன். நீ தலை குனியும் போது என் அன்பு பிள்ளையான உன்னை தலைநிமிர வச்சு உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உருவாக்கி தருவேன். ஏன்னா நீ உன் வாழ்க்கையில் பெருசாக எந்த விஷயத்துக்கும் பேராசைப்பட்டு என்கிட்ட கேட்டது கிடையாது. வாழ்க்கையை நல்லபடியாக நிம்மதியாக வாழணும் தானே கேட்டேன். அதை கூட கொடுக்காமலா இந்த சாயப்பா நான் இருப்பேன். நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன்னை உண்மையாக விரும்புபவர்கள் உன் கூடவே இருக்கும்படியும் அவர்களுடைய நட்பும் உறவும் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உனக்கு உண்மையாக இல்லாத மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. நீ எதையும் கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேண்டாம். உன் வீட்டில் அமைதி நிலைக்கும்படியும் உன் குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் பொழிக்கும்படியும் இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். வார்த்தைகளில் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் மதிப்பு கொடுத்து நடத்த பழகு. யாராவது உனக்கு மதிப்பு கொடுக்காட்டி அமைதியாக அவங்கள தூரமாக வச்சிருன்னு செல்லமே. எல்லாருடைய கண்களுக்கும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணுன்றதுக்காக நான் உன்னை படைக்கலை. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கேன். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னா நீ நடிக்க தான் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணத்தோட ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களை மகிழ்விக்க வேண்டியதோ அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதோ அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியதோ உன்னுடைய கடமை அல்ல. உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்தினா போதும். உனக்கு எந்த பயமோ பாரமோ இல்லாத அளவுக்கு என் அருளால் நானே உனக்கான வெற்றிகளை கொடுக்குறேன். அடுத்தவங்களை காயப்படுத்தி சிரிக்கும் மனிதர்கள் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையை என்கிட்ட பெற்றே தீருவார்கள். நீ யாரையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கேலி பண்ணி சிரிக்கவோ வேண்டாமேன் செல்லமே. நல்லவங்க எப்போதுமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தப்பு செய்கிறவங்களும் கெட்டவங்களும் தான் தான் நல்லவன் தான் நீதிமான்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக ஆட்டம் போடுவாங்க. நீ எப்போதும் அமைதியாக இரு. விருப்பமே இல்லாதவர்களை விரும்பி அவர்களை நோக்கி போவது தான் வலிக்கும் வேதனைக்கும் வேலை. வாழ்க்கை எப்போதும் நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், சோதனைகளை கொடுக்கும். ஆனால் நீ தைரியத்தோடு அதை கடந்து வர தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் உயர்வும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். உன்னை நீ நம்பும்போது உனக்கான நல்லதையெல்லாம் நானே செஞ்சு கொடுப்பேன். உனக்குள்ளே இருக்கிறது நான் அல்லவா? உன்னை நீ நம்புறது என்னை நம்புறதுக்கு சமம். நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து தெளிவை கொடுத்து உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைப்பேன். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா உன்னை இறுக்கமாக பிடிச்சி தலை நிமிர வைப்பேன். உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை உன்னால் சமாளிக்க முடிஞ்சதை மட்டும் நீ சரி செய். மற்றதையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுட்டினா கவலை குறைந்து உன் வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் அல்லவா? சில மனிதர்கள் உன்னுடைய மதிப்பும் உன்னுடைய அருமை பெருமையும் புரியாமல் தங்கள் தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாயிரு. உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் குடும்பத்துக்கு தேவையான அமைதியும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் வேலையில் முன்னேற்றமும் என
அனைத்தையும் இந்த சாயப்பாவே உனக்கு கொடுக்குறேன். என் தரிசனம் உனக்கு கிடைச்சிருந்தாலே கண்டிப்பாக உன் வேண்டுதல் நிறைவேற போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட உனக்கு எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன் கவலைகளும் கஷ்டங்களும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதை அமைதியாக கேட்டு உன் மனசுக்குள்ளேருந்தே நான் உனக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு புது தொடக்கத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட நாளாகவே இருக்க போகுது. நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு உன்னை வெற்றி பெற செய்வேன் என் செல்லமே. யாருக்கிட்டையும் தாழ்ந்து வாழ்வதை விட தலை நிமிர்ந்து நிற்க கற்றுக்கோ. ஏன்னா நீ அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய அடிமை கிடையாது. எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ முடியும். யாரையும் முழுமையாக நம்பி மனசு உடைஞ்சு போக வேண்டாம். காலம் கண்டிப்பாக உண்மையை காட்டும். உன் கடமையை நீ சரியாக செய்யும்போது நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எதுக்காகவும் சோகமாகி சோர்ந்து போகாதே. ஏன்னா எனக்கு பிடிச்சதே உன் சிரிக்கும் முகம்தானே. நீ எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் கண்ணீரை எல்லார்கிட்டையும் காட்டாத. ஏதாவது ஒரு கவலையோ கஷ்டமோ இருந்தால் என்கிட்ட மட்டும் வந்து அழுகு. ஏன்னா நீ அடுத்தவங்க முன்னாடி போய் அழுகிறத மனிதர்கள் அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி உன்னை தோக்கடிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க என் செல்லமே. என் அருளால் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன்னால் முடியும்னு நீ நம்புகிற, அதையும் தாண்டி சில விஷயங்களை உன்னால் முடிக்க முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா உடனே இந்த சாயப்பா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடு. நீ தடுமாறி போகும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கையை பிடிச்சி நிலைநிறுத்தி உனக்கான வெற்றியை கொடுப்பேன். தவறு நடந்தா இந்த உலகம் அதை பெருசாக பேசும். ஆனால் நீ சரியாக செய்யும்போது அதை பாராட்ட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீ எப்போதும் சரியானதை சிறப்பானதை நேர்மையாக செஞ்சுக்கிட்டே இரு. நீ தர்மத்தின் வழியை விட்டு மாறாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். அன்பின் பேரிலும் பணத்தின் பேரிலும் யாருக்கும் நீ துரோகம் செய்யக்கூடாது. நீ போக வேண்டிய பாதையில் உனக்கான வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களும் இனி சிறப்பாக நடக்கும். உன் மனசில் ஒரு புது சக்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். உன் மனசில் இருந்த பயம் எல்லாம் சாம்பலாகி பொசுங்கி போக போகுது. உன் நம்பிக்கை கேட்ட நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். எல்லா நாளும் இனி உனக்கு வெற்றி நாளாக இருக்கும். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனைகளையும் போக்கி கவலைகளையும் கண்ணீரையும் தொடச்சி உன் மனசுக்கு நிம்மதியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க சுமைகள் பாரங்கள் என அனைத்தையும் இறக்கி வச்சு உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் முயற்சியை மட்டும் நிறுத்த வேண்டாம். என் அருளால் உனக்கு நானே வழிகாட்டி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றிகளை தரப்போகிறேன். மனிதருக்கு நீ கொடுப்பது மரியாதையா அன்பா உதவியா எதுவாக இருந்தாலும் நல்லதாக மட்டும் இருக்கட்டும். நீ அன்பையும் மரியாதையும் கொடுக்கும்போது நான் உனக்கு அருளையும் அமைதியையும் கொடுப்பேன். அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது உனக்கு தேவையான செல்வத்தை நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பேன். இன்னைக்கு வேணும்னா நீ படுற கஷ்டத்தையும் உன் முயற்சியையும் யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே நோக்கி வழிபட்டு வணங்கி வரும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் நான் உன் கூடவே இருந்து அந்த முடிவுகளில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் தோத்து போக நான் விடமாட்டேன் என் செல்லமே. கஷ்டம் கொடுத்தவர்களை விட அதை சமாளிக்க சக்தி கொடுத்ததற்கு நன்றி சாயப்பான்னு சொல்லி பழகு. மனிதர்கள்லாம் அடுத்தவனை ஏமாற்றுவாங்க, துரோகம் செய்வாங்க, கஷ்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் அனைத்தையும் தாங்கி சமாளித்து கடந்து வரக்கூடிய சக்தியை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதை நினச்சிக்கிட்டு நன்றி உணர்வோட தைரியத்தோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு.
என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். உன் வேலைகளிலும் உன் வாழ்க்கையிலையும் நீ பொறுப்பாக பொறுமையாக செயல்படும் போது கண்டிப்பாக அதற்கேற்ற வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்.